நமஸ்காரம். மேட்டூஸ்லேருந்து அஸ்வினி. ஸோ நம்ம வந்து அன்னைக்கு ஒரு 2 days பிஃபோர் ரொம்ப ரஷ்ஷிங்காக இவரை சட்டைநாதரை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். ஸோ தர்ஷனம் நல்லா அமைஞ்சது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம நவகிரக யாத்திரை, அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு கோவிலையும் அழகான ஒரு தர்ஷனம் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் டு சென்னை போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப அழகான ஒரு ஸ்பாட்டு. ஸோ எனக்கு வந்து நடுவில் ஏதாவது சொல்கிறேன், நான் வந்து ப்ரொஃபஷ்னல் யூடியூபர் கிடையாது. பட் ஸ்டில் என்னோட இந்த வீடியோஸ், என்னோட லாங்குவேஜ் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பொறுத்துட்ருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட வீடியோஸ் அதாவது இன்னும் இன்ஃபார்மேட்டிவாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், ஏன்னா நான் போகிற இடத்துல எடுக்கிறதுக்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அமையறதில்ல. ஸோ எங்கே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கே நான் வந்து உங்களுக்கான இன்புட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மகா அவதார் பாபாஜி பற்றி நம்ம சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், பாபாஜி நான் சொன்ன மாதிரி கடலூர் மாவட்டத்தில் நாகராஜ் அப்படிங்கிற ஒரு சின்ன குழந்தையா பிறந்து, அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்றது, அந்த ஒரு ஆன்மீக தேடலுக்காக ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு சித்தரையா பார்த்து, அதுக்கப்புறம் ஒரு கிரியா இல்லை இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லா உலகமே போற்றும்படியான அந்த கிரியா யோகாவை அவர் வந்து எப்படி சொல்றோம், எத்தனை பேர் வேர்ல்டு மொத்த பேரையும் அவர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஒரு பாப்புலர் பர்சனாலிட்டி. இன்னைக்கு கிரியா யோகா தெரியாதவங்க, கிரியா பற்றி புரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே மெடிடேஷன்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் மெடிடேஷன்ல நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கிரியா யோகான்றது அது ஒரு விதமான ஒரு முறையான மெடிடேஷன். ஸோ இந்த கிரியா யோகா எப்படி அவர் அடைஞ்சார் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது எல்லா குழந்தைங்களோட வித்தியாசப்பட்டு அவர் வந்து என்ன பண்ண ஆன்மீக தேடல்ல இருந்தார். அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னா, வீட்டு கிளம்பி, இத்தனைக்கும் ஒரு நல்ல ஃபேமிலி, நல்ல வெல் வேர்ஸ்டு ஃபேமிலியில இருந்தவர். பட் ஸ்டில் அவருக்குள்ள ஒரு தேடுதல் பத்தலை மற்ற குழந்தைங்க மாதிரி விளையாடுறதோ இதுவோ அப்படிங்கிற மாதிரி இல்லாம பத்தாம அவர் தேடுறாரு. எது தேடுறாரு? ஆன்மீகத்தை தேடுறாரு. ஸோ என்னமோ இருக்கு. ஸோ இந்த பேர்த் பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்போ தேடி 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 எத்தையோ இடத்துக்கு போய் என்ன செய்யறாருன்னா, இங்கே போறாரு. அதாவது அப்போ நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரி, அதாவது தமிழ்நாடு சின்னதில்லை, கன்னியாகுமரி, குமரி கண்டம்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி குமரி கண்டம் வந்து கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கால ஆரம்பிச்சு இமயமலை வரைக்கும் குமரி கண்டமாக தான் இருந்தது. அப்போ அவர் வந்து தேடி எங்கே போறாரு? ஸ்ரீலங்காவுக்கு போறாரு. ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய போகர் சித்தர், அவரோட தவம் இருந்து போகர் சித்தரே அவருக்கு அருள் பாலிச்சு, அவருக்கு எல்லா விதமும் அந்த எப்படி சொல்றது, அந்த வைராகியம், அந்த அடமன் வாங்க இல்லையா, அடம் பிடிக்கணும்னு நான் நிறைய வாட்டி சொல்வேன். சில விஷயங்கள்ல நம்ம அடம் பிடிக்கணும். அந்த மாதிரி அடப்பிடிச்சு அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவரோட அந்த அடத்துக்கு இணங்கி யார் வந்து இறங்கினா? போகரே இறங்கினார். போகர் வந்து எங்கே அப்படின்னா கதிர் கிராமம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸ்ரீலங்கால கதிர் கிராமம் முருகன் டெம்பிள். ஸோ இங்கே நம்ம பழனியில போகர் சித்தரால தான் அந்த சிலை வந்து உருவாக, அந்த என்ன சொல்றது, அந்த கிரீனிஷ் பச்சைலையும் இதில் செஞ்சிருப்பார் இல்லையா, அதே போகர் தான் அங்கேயும் அந்த கோவில் இது பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அவரே சூட்சமா இல்லை, ஸ்தூலமாமே வந்து இவருக்கு இது எல்லாமே வித்தைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து, அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு, நீங்க அகத்தியரை போய் பாரு, மிச்சதை அவர் கண்டினியூ பண்ணுவான்னு சொல்லி திரும்ப அவர் எங்க வர பொதிகை மலைக்கு வந்து அகத்தியர்கிட்ட இருந்து மிச்ச விஷயங்களை கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, இமயமலைக்கு நீ போ. அப்போ இமயமலை போயிட்டு அங்க அவருக்கு அடுத்தா ஏன்னா கிரியாவை கத்துக்கிட்டாரு. இருக்கிறதுலயே பெரிய விஷயம் கிரியா, எப்படி இந்த ஆற்றல், இந்த கண்ட்ரோல், அந்த இது. ஸோ அதை கத்துட்டு கிரியால யாருக்கெல்லாம் அதுக்கப்புறம் உனக்கு வரக்கூடிய யாருக்கு நீ சொல்லி தரணும், ப்ராப்பரா யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சொல்லி கொடுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவர் எங்க யார் கொடுக்குறாரு, மகர்ஷியா மகாராஜா அவருக்கு கொடுத்து, அவருக்கு அப்புறம் யுக்தேஸ்வர்ன்ற ஒரு அவரோட டிசிபிள் ஃபாலோ ஆகுறாரு. அதுக்கப்புறம் யோகானந்த பரமஹம்சா. ஸோ இன்னைக்கு நம்ம கிரியாவை உலக அறிய செஞ்சது யோகானந்த பரமஹம்சா. ஸோ இன்னைக்கு அந்த அளவுக்கு. ஸோ இது மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன தேடுதல் எங்க கொண்டு போய் விட்டுருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், என்ன எதுக்காக வந்தோம், என்ன பண்ண போறோம், எது. ஸோ இதை தேடணும். நம்ம வந்து அந்த ஒரு சில நேரத்துல வைராக்கியம் இருக்கணும், சில நேரத்துல அடம் பிடிக்கணும், தேடுதல் இருக்கணும். ஸோ கடைசியில் அவர் போய் இமயமலையில இன்னைக்கும் சொல்றாங்க இல்லையா, மகா அவதார் பாபாஜியோட குஃபா. நம்ம இவர் ரஜினிகாந்த் அவங்க எல்லாம் போயிருப்பாங்க. நீங்க ஏன்னா மகா அவதார் பாபானாவே ஆட்டோமேட்டிக்கா ரஜினிகாந்த் சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும். ஒண்ணு கிரியா யோகான்னு சொன்னா புரியும், இல்லைன்னா ரஜினிகாந்த் சார் போவார் இல்லையா குகை அப்படின்னு சொன்னா புரியும். ஸோ அந்த குகைக்கு தான் அந்த குகையில தான் நிறைய பேருக்கு தீட்சை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து சூட்சமாக தான் அவர் நிறைய பேரை அணுகுறாரு. சூட்சமாக நிறைய பேருக்கு அந்த எப்படி சொல்றது, அந்த ஒரு ரகசியம் தெரியறது.
அண்ட் யாருக்கு அந்த அழைப்போ அவங்களால மட்டும்தான் அங்கே போக முடியும். ஸோ இமயமலை அப்படின்னா பெரிய நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஸ்னோ இது கேப்டு மவுண்டெயின்ஸ் அப்படி புல் இருக்கும், பனி இருக்கும், அப்படி கிடையாது. அது வந்து இமயமலையில ஒரு பார்ட் ஆஃப் உத்தரகண்ட்ல இன்னொரு பார்ட். அண்ட் அதுவும் இமயமலையில தான் சேர்ந்தது. பட் அந்த அளவுக்கு பனி இருக்காது. சீசன்ல தான் உங்களுக்கு வந்து அந்த பைன் ட்ரீஸ்ல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னோஸ் பார்க்கலாம். மற்றபடி வந்து கிளைமேட்டோ அல்லது இந்த இதுவும் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அது பக்கத்துல தூனாகிரி பர்வதம் சொல்லுவாங்க. அதாவது நான் என்னோட இன்னொரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன். தூனாகிரி பர்வதம் வந்து ஆஞ்சநேயர் அந்த இது மலை தூக்கிட்டு சஞ்சீவனி தூக்கிட்டு வரும்போது ஒரு சின்ன பிட் வந்து விழுந்து அது ஒரு பார்ட், அதோட பார்ட்டு தான் தூனாகிரி. ஸோ இன்னமும் மூலிகைகள், அதாவது நார்த் இந்தியன்ஸ் இப்போ நமக்கு எப்படி இங்கே பர்வத மலை சொல்லுவாங்க, கொல்லிமலை சொல்லுவாங்க, இந்த மாதிரி மூலிகைகள்லாம் இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படிங்கிற அது மாதிரி அந்த மூலிகைகள் அந்த இதுக்காக என்னென்னலாம் பொருள் தேவையோ அது எல்லாமே மருத்துவத்துக்கான மூலிகைகள் எல்லாமே இன்னமும் தூனாகிரிலையும் கிடைக்கும். ஸோ அந்த சரௌண்டிங் அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப அட்மைரிங்காக இருக்கும். பியூட்டிஃபுல் அந்த பேர்ட்ஸ் ஷிப்பிங், அந்த ஒரு சவுண்டு, அமைதியாக உட்காரணும், என்ஜாய் பண்ணணும், ப்ளஸ் அந்த ப்ளசன்ட், அந்த பீஸ், இது எல்லாமே அந்த பிளேஸ்ல வந்து அழகாக அப்படியே அள்ளிக்கிட்டு வரலாம்னு சொல்லலாம். அந்த ஒரு அமைதியை தேடணும், வேணும் நம்மளுக்கு. எங்கேயாவது போயிட மாட்டோமோ ஒரு 2 நாளுக்கு அமைதியானா? சீரியஸ்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஆனால் அவர் அழைப்பு இல்லாமல் நம்மளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. எங்கேயுமே சரி, எங்கேன்னு கிடையாது, எந்த பிளேஸுமே அவங்களோட அந்த குருமார்களோட பிளஸ்ஸிங் இல்லாம நம்ம போக முடியாது. ஸோ குரு வந்து நம்ம டைரக்டா காடை ரீச் பண்ண முடியாது. ஸோ குரு இல்லாம நம்ம வந்து நடுவில் எப்படி சொல்றது, அவங்க தான் வழிகாட்டி. இங்க இருக்கக்கூடிய இவ்வளோ எனர்ஜியும் கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ நமக்கு தேவையோ, நம்ம எப்படி நெட்ஒர்க் பாஸ் பண்றாங்க இல்லையா, மொத்த நெட்ஒர்க் டைரக்டா கொடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா ரிசீவ் பண்ணி அனுப்புறாங்க. அந்த மாதிரி குரு தான் நமக்கு தேவையான அதை வந்து ரிசீவ் பண்ணி நமக்கு என்ன அளவுக்கு வேணுமோ அது. ஸோ நம்ம எப்படி சொல்றது, அதே எக்ஸாம்பிள் அதுதான். ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை கரெக்டான டைமுக்கு கரெக்டான விஷயங்களை நமக்கு சொல்லி தரது இதெல்லாம் இதுதான். அண்டு குரு வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி நம்ம கண்டிப்பாக செலக்ட் பண்ண முடியாது. ஒன்ஸ் அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற யாராலையும் அதை நிறுத்தவும் முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு குரு வேணும். யார் எனக்கு குருவாக இருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வேண்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒருத்தர் இருப்பாங்க. குருமார்கள் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா சரி, அவங்க கண்டிப்பாக நமக்கு கரெக்டான வழி கரெக்டான டைமுக்கு வந்து நம்மளுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. அண்டு மகாவதார் பாபாஜி மாதிரி நிறைய, அதாவது ஸ்ரீலங்காவில் போயிட்டு வெறும்னா என்ன சொல்கிறது, இந்த கதிர்காமம் பற்றி மட்டும் சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா ஸ்ரீலங்கான்னு எடுத்தாவே அது வந்து ஒரு தேவபூமி தான். ஒரு எப்படி சொல்கிறது, அடுத்து நம்ம எப்படி இங்கே கேரளாவை காட்ஸ் ஓன் கண்ட்ரி சொல்கிறோமோ அது மாதிரி மல்டிபிள் டைம் ஸ்ரீலங்கா. ஏன்னா அவ்வளோ டிவைன் கிரேஸ் இருக்கும். ஏன்னா ஆயிரக்கணக்கான சித்தர்களோட ஜீவ சமாதி நம்ம வந்து அங்கே பார்க்கக்கூடும். முடிஞ்சா யாரெல்லாம் ஸ்ரீலங்கா போறீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸ். இங்கே நம்ம எப்படி 18 சித்தரை பற்றி தெரியும், அந்த மாதிரி அங்கேயும் எத்தனையோ சித்தர்கள். ஏன்னா அவ்வளோ அழகான அந்த அதான் சொல்ல பீஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த உலகம் நிறைஞ்சு எல்லா பக்கமும் இருக்கு. ஆனால் ஆன்மீக தேடல் அப்படிங்கிறத ஜாஸ்தி பண்றதுன்னா சில லொக்கேஷன்ஸ், அதுல சிலோனும் அடங்கும். ஸோ நிறைய பேர் எல்லா சித்தர்களும் ஜாஸ்தி அங்கதான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா போகரே பாருங்க அங்கே போய் அவருக்கான ஒரு கோவில் எழுப்பி அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து இந்த இந்த சித்தர்கள் பற்றியும் இந்த குருமார்களை பற்றி பேசணும்னா நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ நீங்கள் இன்னைக்கு மகாவதார் பாபாஜி கிரியா யோகா அப்படின்றதெல்லாம் ட்ரெண்டிங் இருக்கு. ஸோ நிறைய பேர் யோகா ட்ரை பண்ணுறோம். பட் அந்த யோகாவே நம்ம அங்கேயும் போய் அவரோட என்ன சொல்றது, அவர் தீட்சை கொடுக்குற இடத்துல நம்ம போய் அதை ட்ரை பண்ணக்கூடாதா அப்படிங்கிற பாயிண்ட் தான். ஸோ போகணும்னு நினைக்கிறவங்க சிமாட்டோஸ் கால் பண்ணுங்க, காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நமக்கு எவ்ரி மந்த் ஷட்டில் இருக்கும். இது வந்து இயர், அதாவது கம்ப்ளீட் த்ரூ அவுட் த இயர் நம்ம ட்ராவல் பண்ணலாம். அதிகபட்சம் இந்த மழை சமயத்துக்கு கொஞ்சம் நம்ம இப்போ நம்ம ஊர்லேயே இந்த பூச்சி இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஒரு பர்டிகுலர் மந்த் மட்டும் அவாய்ட் பண்ணுவோம். மற்றபடி எல்லா மாதமும் நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். சின்ன ஷார்ட் ட்ரெக்கிங் தான், ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் தான். அண்டு சேஃப்டியும் ப்ராப்ளம் கிடையாது. அங்கேயே அவங்களோட அந்த யோகா அந்த அவங்களோட சென்டரோட ட்ரஸ்ட் அந்த அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதை க்ராஸ் பண்ணி தான் மேலே ஒரு 100-200 மீட்டர்ஸில் குகை குஃபா அந்த குகை இருக்கும். ஸோ உட்காந்து அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு 5 பேர் 6 பேர் உட்காந்து பண்ணுற மாதிரியான ஒரு சின்ன ஸ்பேஸ் தான். ஆனால் எனர்ஜி லெவல் வந்து ரியலி ஹை. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க கண்டிப்பாக அது வார்த்தையால் நம்ம வந்து வர்ணிக்க முடியாது. ஸோ என்னோட கூட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். போகணுன்றவங்க மேபி நீங்கள் ஒரு பெரிய குரூப்பாக இருக்கலாம், இல்லை சின்ன ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை
ஒருத்தர் 2 பேர் கூட இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் சரி நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ we are there to assist you. So see you in the next video. Yeah, thank you. Stay with Sima News.